ஓகே, இன்னைக்கு வந்து சட்டுன்னு சமையல் தான் பார்க்க போகிறோம். சட்டுன்னா ஒரு 10 மினிட்ஸில் வந்து ஒரு லன்ச் ரெசிபி இல்லைனா பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் ஏதாச்சும் உங்களுக்கு வந்து ரைஸ் சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னா இந்த ரைஸ் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். இது வந்து கொத்தமல்லி ரைஸ் அப்படின்னா கொரியாண்டர் தெரியும் இல்லையா, அதை வந்து நம்ம வந்து அது கூட கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு பேஸ்ட் பண்ணி தாளிச்சிட்டு ரைஸில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சுவையாக இருக்கும். கொரியாண்டர் ஃப்ளேவர் வந்து அது வந்து ஒரு சூப்பரான ஃப்ளேவர். எல்லா ஐட்டம்ஸ்க்கு வந்து நம்ம கார்னிஷிங் யூஸ் பண்ணுவோம், பட் அதுலேயே வந்து நம்ம சாதம் பண்ண போகிறோம். கண்டிப்பாக நீங்கள்லாம் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். வாங்க நம்ம இன்னைக்கு கொத்தமல்லி ரைஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்து கற்றுக்கலாம். ஸோ இதோட ப்ரிப்பரேஷன் மெத்தடெல்லாம் ஈஸியாக இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக குவிக் அண்ட் ஈஸி ரெசிபி. ஸோ நம்ம லாஸ்ட்டில் வந்து நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லலாம். நான் லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. கொரியாண்டர் ரைஸ் பண்ண பேஸ்ட் அரைச்சிக்கலாம் நம்ம. இப்போ அதுக்கு நான் இங்கே 2 பச்சை மிளகா, 1 துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் ஜீரா அதாவது சீரகம், இது கூடவே 2 பல்லு பூண்டு, நான் வந்து இங்கே 1 கத்தை கொத்தமல்லியை வந்து நல்லா கழுவி எடுத்துருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கெல்லாம் தேவையான அளவு உப்பு இதையெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் வந்து கொஞ்சம் அரைச்சி விட்டுக்கோங்க. ரொம்ப மையாக அரைச்சிக்காதீங்க, தேவை இருந்தால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ இதை தாளிச்சிக்கலாம் வாங்க. பேன் ஹீட் ஆனதும் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. இது கூட கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரா, உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூனும் அப்போ கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூனும் ஆட் பண்ணிவிட்டு இது வந்து கொஞ்சம் வறுபட்ட உடனே 2 காஞ்ச மிளகா வந்து கிள்ளி வச்சுருக்கேன், அதே மாதிரி கொஞ்சம் கருவேப்பிலை, இது ரெண்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வறுத்துட்ட பிறகு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச அந்த மல்லி பேஸ்ட்டை வந்து இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் கலர் மாறும், டார்க் க்ரீன் கலரில். பச்சை ஸ்மெல் போயிட்ட உடனே கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வெடித்த சாதத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ எவ்வளோ சால்ட் வேணுமோ பார்த்து அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ஊறி விட்டு எடுத்து சாப்பிட்டா நம்ம கொத்தமல்லி ரைஸ் ரெடி. வாங்க இப்போ ஹேம்ஸுக்கு கொடுத்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். வாவ், டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. இந்த கொத்தமல்லி ரைஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். இது குவிக் அண்ட் ஈஸி ரெசிபி, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம வந்து ஜீரா ஆட்டம் இதெல்லாம் போட்டு ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு ரைஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அருமையாக இருக்குது டேஸ்ட்டு. சாப்பிட்றப்ப அந்த ஃப்ளேவர் தெரியுது நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி புது புது ரெசிபிஸ் வந்து நம்ம சேனல் அப்டேட் ஆகிட்டே இருக்கோம் எவ்ரி வீக்கு. உங்களுக்கு அந்த புதுசாக எதனா ரெசிபி வந்து நாங்கள் அப்டேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் பிடிச்சவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே guys, see you next video. Take care. Bye bye. அதுக்கெல்லாம் முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காதீங்க. Bye bye.